ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கமெண்ட்மெண்ட் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் இங்கே இருக்கும் போது புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் நடுவில் இருக்குது. ஸோ வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுறவங்க இங்கே வரலாம். நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு எல்லா மிருகங்களுமே இருக்கும். என்ட்ரி ஃபீஸு நூறுரூவா வாங்குறாங்க தலைக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான விலங்குகள், பறவைகள் எல்லாமே இருக்கும். இது ஒரு அரிய வாய்ப்பு தான். ஏதோ ஃபோட்டோவில் மட்டுமே பார்த்த மிருகங்கள் எல்லாம் ஜூவில் போய் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு டைம் கிடைக்காது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லா விதமான விலங்குகளையுமே பார்த்துட்டு போகலாம். ஜஸ்ட் ஒரு நூறுரூவா என்ட்ரிலே பார்த்துட்டு போயிடலாம் எல்லாத்தையுமே. என்ட்ரன்ஸில் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டு உள்ள என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா காங்கேயம் காலை தான் நிற்கும். வெல்கம் பண்ணுது நம்மளை. நல்ல திடகாத்திரமான ஆடுகள், வித்தியாசமான ஆடுகள், இதுவரையும் பார்த்துடாத ஆடுகள்லாம் பார்க்க முடியும். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் கம்பளி ஆடு. கம்பளி ஆட்டிலே இது ஒரு வகை ஜேக்கப்புங்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கொம்பு இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் தான் அது. ஸோ அது இல்லாமல் போயர் இந்த மாதிரி ஆடுகளும் இருக்குது இங்கே. என்ட்ரி கொடுத்துட்டு அப்படி சைடில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புறா வச்சுருக்காங்க. போஸு, கிங்கு, ட்ரம்டரு, நன்னு, ஜாக்கோபின்னு இந்த மாதிரி ஒரு 20-26 வகைக்கு வச்சுருக்காங்க பவுட்ரு. ஸோ அந்த புறாக்கள் பார்க்கலாம். ஒன்று ஒரு வித்தியாசம் இருக்கும் புறாக்களில். நல்லா புறாக்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொன்ன பேர்கள்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே நல்ல ப்ரீடும் கிடைக்கும். தேவைப்பட்டவங்க புறாக்களும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் தேவைக்கு தகுந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து மிருகங்களும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பார்க்குறது கழுதை, ஈமுக்கோழி, மர்மோசட்டுங்கிற பாக்கெட் மங்கி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி சென்சிட்டிவானது. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இருக்குது பாருங்கள். அது பேர் தான் மர்மோசட்டு. இது பாக்கெட் மங்கி, நம்ம கையில் கூட வளர்க்கலாம். இது பெட் அனிமல் தான் இது. ஸோ டாக்ஸு எல்லாமே இங்கே நிறையவே இருக்குது. நாட்டுக்கோழி, கூஸ்வாத்து, கின்னிக்கோழி, வான்கோழி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வளர்க்குறாங்க. ஸோ முட்டையும் அவைலபிலிட்டி இருந்தால் தருவாங்க. கேட்டிங்கன்னா நாட்டுக்கோழி ஒரிஜினல் முட்டை கிடைக்கும். ஸோ கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக தான் கிடைக்கும். இந்த வான்கோழியை பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் நானும் ஒரு கலர்ஃபுல்லான வான்கோழி பார்க்குறேன். பேசிக்காக பிளாக்கு ஒயிட்டு தான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பிரம்மா கோழி. ஸ்கின்னு பார்த்தீங்கன்னாலே நல்ல பெரிய சைஸில் இருக்கும். ஸோ வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. நீங்கள் நேரில் பார்க்கும்போது அது பிரமிப்பாக இருக்கும். இது கோல்டன் செப்பரேட்டு, சில்வர் செப்பரேட்டு, டேபிள் ஃபைட்ரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ கோழிகளே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகைக்கிட்ட 10-15 வகை செட் ஆகிரும். போலீஸ் கேப்பு, கோல்டன் பிஷண்ட்டு எல்லாமே இருக்குது இங்கே. இந்த பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது குதிரை பண்ணையாக தான் இருந்தது. உங்கள் குதிரையில் வந்து மெயினான வெரைட்டி நூக்ரா, மார்வாரி, கத்தியாவார், இந்த மாதிரி ஹை வெரைட்டி குதிரையாக வளர்த்துருக்காங்க. அவங்க குதிரைங்களை பார்த்தாலே அவங்களுக்கு குதிரைங்களோட தரம் தெரியும். குதிரைங்களை அவங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் பயன்படுத்துகிறாங்க. ஹார்ஸ் ரைடிங்கை சொல்லியும் கொடுக்குறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் நேரில் போய் கேட்டிங்கன்னா தெரியும், இல்லை ஃபோன் நம்பரில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்கு சேரட் வண்டியில் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை குழந்தைங்க சுற்றி காட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அவங்க குதிரைங்களோட சைஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், குதிரை எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. அந்த குட்டியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ புதுசாக குட்டி போட்டுருக்கு. அதே இல்லாமல் அவங்க குதிரையை சோக்கும் தயார்படுத்தி கொண்டு போகிறாங்க. உங்கள் குதிரைங்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக சோக்கு கொண்டு போனாலே ப்ரைஸ் அடிச்சிடும். அந்தளவுக்கு தரமான குதிரைங்க தான் ரெடி பண்ணி சோக்கு கொண்டு போகிறாங்க. இந்த வருஷம் அந்தியூர் குதிரை சந்தையை கொண்டு போன 3 குதிரையுமே ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்துச்சு. அந்த ப்ரைஸ் அடித்த குதிரையில் இந்த குதிரையும் ஒன்று. மொத்தம் 3 குதிரை கொண்டு போனாங்க. 3மே ப்ரைஸ் தான். ஹுசைனு, யாக்கூப்பு, எக்தாரா 3 குதிரையும் முடிச்சு. ஹுசைன் யாக்கூப் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் குதிரை. இந்த குதிரையும் இதுதான். 2 குதிரையும் வந்து இந்த வருஷம் ப்ரைஸ் அடிச்சது சேலத்தில். எக்தாராவும் ப்ரைஸ் அடிச்சிருக்கு. ஸோ அவங்க குதிரை எல்லாமே நல்லா குவாலிட்டியான ரேஞ்சில் இருக்குது. குதிரையை பார்க்குறவங்க குதிரையை தொடாமல் பார்க்குறது நல்லது. ஏன்னா திடீர்னு குதிரை கடிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ அதை தொடாமல் பாருங்கள், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா குதிரைங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. பழகுனவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். புதுசாக போகல அந்த குதிரைங்களுக்கும் ஒரு பயம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் ஹார்ஸ் ரைடிங் சொல்லி கொடுக்குறாங்க. அதில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் தெளிவாக சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஃபார்மில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இந்த மாட்டோட கொம்பு பார்த்தீங்கன்னாலே காது மாதிரி இருக்கும், இந்த எருமை மாட்டோட. அது இல்லாமல் புங்கனூர் குட்டை ரக மாடு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சைஸில். எல்லாமே இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்.
மற்ற ஃபார்மில் மாதிரி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த மாதிரி இருக்காது. ரொம்ப நல்லாவே பராமரிக்கிறாங்க இந்த ஃபார்மில். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நெருப்பு கோழி, ஆஸ்ட்ரிச்ம்பாவும் இங்கிலீஷில். ஸோ இது பேராகவே இருக்குது இங்கே. ஆஸ்ட்ரிச்லாம் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஏற்காடுக்கு அப்புறம் ஆஸ்ட்ரிச் வச்சுருக்கவங்க உங்கள் தான். பாருங்கள் அதோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பார்க்குறது மேல் ஆஸ்ட்ரிச்சு, அது ஃபீமேல் ஆஸ்ட்ரிச்சு, பேராகவே இருக்குது. ஸோ இது ஆஸ்ட்ரிச்சோட பவரே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மக்கள் எல்லாமே விரும்பி புகைப்பட வீடியோ எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க எல்லாமே. ஸோ நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது இங்கே. ஸோ இப்போ வந்துட்டு போனீங்கன்னா புதுசாக வேறு ஏதாச்சும் வரும். இது கம்பளி ஆடு. ஆடுகளே நிறைய டைப் இருக்கும். பார்த்தோன்னே தூக்கி வச்சு கொஞ்சலான்னு தான் எல்லாத்துக்குமே தோணும். அந்தளவுக்கு அழகழகான ஆடுகள், குட்டை ரக ஆடுகள், பிக்மி ஆடுகள், போயரு, இந்த மாதிரி என்னென்ன வகைகள் இருக்கோ அத்தனை வகையான ஆடுகளையுமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். புறாக்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டான டைப் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே. இப்போ பார்க்குறது தான் இந்த ஃபார்ம்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் இருக்குது. ஸ்னேக்ஸ் மொத்தம் இங்கே ஒரு 5 வெரைட்டியில் வச்சுருக்காங்க. அந்த ஸ்னேக்ஸோடு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எவ்வளோ பயமான குழந்தைங்க கூட தைரியமாக வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே எந்த ஒரு பயமும் இல்லாமல் பாம்பை கழுத்தில் போட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. பாம்பை பார்த்து பயப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாமே இங்கே டேம்டு பாம்பு தான், அதனால் பயப்பட தேவையில்லை. என்ன கைடன்ஸுக்கு அவங்களே இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. பாம்பு நம்மளை கடிக்காமல் பார்த்துக்குவாங்க. ஸோ கடிக்காது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு அவங்க ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. பாருங்கள் பாம்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாம்பில். பாம்பு மட்டும் இல்லை, இக்குவானா, இந்த மாதிரி சுகர் கிளைடர் எல்லாத்தையுமே நம்ம மேலே விட்டு பார்த்துக்கலாம். ஸோ க்ரௌடை பொறுத்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. பாம்புக்கு மட்டும் 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் புல்டாக் டாகு. ஸோ இங்கே டாக்லேருந்து எல்லா அனிமல்ஸுமே இருக்குது. வித்தியாசமான அனிமல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் வித்தியாசமாக இங்கே பார்க்கலாம். ஏன்னா ஃபார்மை ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற ஆமையெல்லாம் பார்த்தீங்கன்னா சல்கட்டா டாட்டாஸும்பாங்க. இது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 33 ரூபாய்க்கு மேலே வரும். நான் சொல்கிறது சின்ன டாட்டாஸோட விலை. இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே மேபி ஒரு 2 kg இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 8 கிலோக்கு மேலே இருக்குது இப்போவே. அது மட்டும் இல்லாமல் பெரிய சைஸ் ஈகுவானா, நீங்கள் முன்னாடி பார்த்தது சின்ன சைஸ் ஈகுவானா, இப்போ பெரிய சைஸ் ஈகுவானாலாம் இருக்குது இங்கே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஈகுவானா. இப்போ பார்க்குறது தான் டெமு. டெமு வந்து ஒரு உடும்பு வகையை சேர்ந்தது தான். எல்லாமே பெட் அனிமலில் இருக்கிறதுனால எதுவுமே வளர்க்கலாம். இங்கே வேறு அனிமல்ஸ் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அவங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்குரில் மங்கி. இதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 9 லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே வரும். ஸோ அவங்க சார்ஜஸ் பண்ணுறது வந்து ஹெவியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அவங்க இப்போ ஃபுட்டுக்கே அவங்களுக்கு வந்து காஸ்ட்டு பத்தாது நம்ம கொடுக்குற 100 ரூபா. ஸோ நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிருக்காங்க ஃபார்மை. இப்போ நம்ம பார்க்குறது தான் முக்கியமான செக்ஷன். இங்கே எல்லா எக்ஸாட்டிக் பேட்ஸோடையுமே வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உள்ள என்ட்ரி வந்து ஃபீஸ் வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் தருவாங்க. ஃபுட்டு தருவாங்க. ஸோ பேட்ஸ் எல்லாமே நம்ம மேலே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகி உட்காந்துருக்கு. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சி ஒரு புது ஃபீல் கிடைக்கும் இந்த இடத்துல. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலையே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கேன்டீனு. இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிடைக்கும். சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுலாம் 20 ரூபா தான் சார்ஜ். ஸோ நல்லா ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இடம். சரிங்க, ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ பசிக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லைன்னா ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபார்மில் ஃபுட்டு ரெடி பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு. வெஜ்ஜும் உண்டு, நான்வெஜ்ஜும் உண்டு. நமக்கு எது தேவையோ அது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம கொண்டு வந்த சாப்பாடை இங்கே சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆமாம், மக்கள் எவ்வளோ கூட்டமாக வந்துருக்காங்க. இதுதான் நம்ம கேண்டீன் ஏரியா. ஆமாம், லஞ்ச் சாப்பிட்றதுக்கு உள்ள ஏரியா. ஸோ வெஜ்ஜு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸும், நான்வெஜ்ஜு 150 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. செப்பரேட்டாக இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுனால எல்லாருமே அவங்க தனி இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் தனித்தனியாக. அப்படி பேக் சைடு பார்த்தீங்கன்னா ராபிட்ஸு, மெக்சிகன் கேட்டு, ஹாம்ஸ்டரு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. வெள்ளைக்கீரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பாருங்கள், அப்படி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அங்கே வீட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு.
ஹேம்ஸ்டரு நல்ல குவாலிட்டியான ஹேம்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. வீட்டில் 4 இருக்கா விற்க முடியாது அத்தனை வச்சுருக்கேன். புதுசு புதுசாக நம்ம ஃபார்ம் கொண்டு வந்தால் வரது தான் இந்த வீட்டில் 4 வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு போனவங்களுக்கு ஒன்று சொல்லுவோம். வீட்டில் இருக்குது தானே இது. புதுசாக அடுத்த மாதம் வந்து பக்கையில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரெகுலராக வர மாதிரி ஒரு ஸ்மார்ட் தான் இந்த இப்ராஹிம் ஃபார்ம். இங்கே பாருங்க குட்டி சூப்பராக இருக்குது. தூக்குங்கண்ணே இந்த குட்டியை தூக்குங்கண்ணே. இங்கே பாருங்க குட்டி சூப்பராக இருக்கு. என்ன ஹாம்ஸ்டரா? நான் ராபிட்னு நினச்சேன். இங்கே வளர்கிற ஆடு மாடு கோழி இருக்கிற தீவனங்கள் வந்து இயற்கை முறையில் தானாகவே விவசாயம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் எல்லா விலங்குகளும் பறவைகள்லாம் ஹெல்த்தியாக நல்லா ஊட்டச்சத்தோடு இருக்குது. அது இல்லாமல் விவசாயமும் பண்ணுறாங்க அவங்க. இப்போ ஹார்ஸ் ரைடிங் போகிறவங்களுக்கு தெரியும். சேலத்தில் போகிறவங்களுக்கு அந்த வயலை சுற்றி தான் அந்த சேலட் வண்டிலாம் போயிட்டு வரும். பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் வச்சு எவ்வளோ அழகாக செடியெல்லாம் வளர்க்குறாங்க. மாமரம் அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் உங்கள்கிட்ட. ஃபவுண்டைனு ப்ளஸ் ரெசார்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம் எல்லா மரங்களுமே இருக்குது உள்ள. ப்ளஸ் நேப்பியரு, கோப்பாட்டி அந்த மாதிரி புல் வகைகளும் வளர்க்குறாங்க. புதுசாக 2 ரெசார்ட் கட்டியிருக்காங்க. வில்லா ஹவுஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் ஸ்விம்மிங் பூலும் சேர்ந்து வருது. ஃபியூச்சரில் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஸோ எப்போவுமே ரெனோவேஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையுமே வந்து ஃபார்மு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள் ரெகுலராக. ஸோ வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு சிறப்பான இடம் இருக்குமான்னு பார்த்தா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிடையாது. வரும் பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்களை கொண்டு வந்து விளையாட விட்டு காலைல வந்தோமா ஈவினிங் வரை ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியாக இயற்கையோட இயற்கையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கு ஒரு தகுந்தமான ஒருத்தான பிளேஸ் தான் இந்த இப்ராஹிம் ஃபார்மு. ஸோ எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக வாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 6 மணி வரைக்குமா? 9 மணி வரை நைட்டு. சுறுசுறுப்பாக இருக்கீங்க. ஏடா அப்படின்னா வந்து இப்போ எங்கடா தூக்கிட்டு இருந்தீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்ட? டேய் என்னடா இங்கே போகிறீங்க? பொசிஷனுக்கு போயிட்டானுங்களா?